சொல்லிச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படின்னு ஒரு படத்தை ரோஸ் பண்ணுங்கன்ட்டு சோதர் மாவட்டத்தை கேட்டுட்டு இருந்தாரு. சரி என்னதான் படம் பார்க்கலாம்னு பார்த்தா பாதுகாப்பாக தெரிஞ்சது எதிரான படம் பார்த்தேன் அப்படின்ட்டு. சின்ன வயசுல பார்த்தா ஜுராசிக் பார்க் அந்த படத்துல ஒரு பேரையே மொத்தமாக கொள்கை போச்சிருக்கானுங்க இந்த படத்தை. இதுக்கு மாதிரி டாமியான படம் வந்துச்சு. அதில் ஓஜி கேடெல்லாம் கொண்டு வரேன்னு கூட்டு வந்து எதிராக கொண்டு வந்தீங்கன்னு நம்மளே விருப்பத்துற மாதிரி இருந்திருக்கும் அந்த படம். சரி இந்த படம் எல்லாம் கதாதிக்கமா பார்த்தா படம் ஆரம்பிச்சுலேருந்து அவன் தற்கொலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடுப்பு தான் ஆகுது. சும்மா இந்த படம் என்ன இருக்கு ஏதுன்றதை பற்றி இந்த படம் ரோஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே யாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது சேனல் பார்த்தீங்களா இப்போ 40 வந்திருக்கும். 40 எவ்வளோ பெரிய விஷயம் ஆரம்பிச்சு கொஞ்சம் நாள் இல்லை. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளும் ஒரு வச்சு வந்துடலாம். சொல்ஜஸ் கீழே ஹைப் பட்டன் இருக்கும். அதை யாரெல்லாம் இந்த ரோஸ்ட்டுக்கு ஹைப்பில் இருந்தீங்கன்றத ஹைப் பட்டன் ஹைப் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஓகே ஓவரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கலாய் கந்தசாமி. பொதுவாக இந்த மாதிரி ஜுராசிக் பார்க்கு, ஜுராசிக் வேர்ல்டு இந்த படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக இந்த டைனோசருங்க இருக்குங்க, திடீர்னு தப்பிச்சு ஓடி போடுங்க. இதுதான் பெரும்பாலும் வந்து ஒரு டெம்பிளாக இருக்கும். அதுக்கு இந்த படம் சளைச்சது இல்லை. பட் இந்த டைனோசர்ஸ்லாம் தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருப்பீங்க தெரியுமா? அதுதான் ஏற்றுக்கவே முடியாது. ஆரம்பத்தில் ஒரு லேப் இருக்குமா, அந்த லேபில் வந்து ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ண டைனோசர்ஸ் இருக்குமா. அதில் வந்து அங்கே செக்யூரிட்டி தப்பிச்சிருச்சுங்க, எல்லா டோரும் உங்களை ஹேக் ஆகிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் தவிர ஏற்றுருப்பேன். ஹேக்கர் பூந்துட்டான், ஏதாவது கொலை கூட பூந்துட்டானுங்க, டிரான்ஸ்ஃபார்ம் விடிச்சிருச்சு டெம்மிரிட்டு. அதோட பரவாயில்ல, அந்த இருக்கிற சயின்டிஸ்ட் ஒருத்தன் ஸ்டிக்கர்ஸ் சாப்பிட்டு போயிட்டு இருப்பானமா. ஸ்டிக்கர்ஸ் இன்ஃபிளிமேட் தான், ஒரு விளம்பரம் இன்ஃபிளிமேட் போயிட்டு இருப்பானமா. ஸ்டிக்கர் கவர் போயிட்டு ஒரு டோர்ல மாட்டிக்குமா, உடனே வந்து எல்லா டோரும் அன்லாக் ஆயிடுமா, சிஸ்டம் டேமேஜ் ஆயிடுமா. இது டூ மச், இது டூ மச். ஏண்டா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, கொஞ்சம் மிஸ் ஆனா அத்தனை காலி ஆயிடும். அப்படிப்பட்ட இடத்துல இவ்வளோ சப்பரா செக்யூரிட்டி வச்சிருப்பீங்க. இதுக்கு ஒரு நியாயம் வேணாமடா. ஒரு பிளாஸ்டிக் கவர்ல மொத்த சிஸ்டமும் காலி ஆகுது அப்படின்னா அப்படி என்ன டிசைன் வச்சிருக்கீங்க செக்யூரிட்டி? நீங்க இவ்வளோ டம்மியா இல்லடா. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. அங்க கட் பண்ணா நம்ம நட்டாஷாக்கா காட்டுறாங்க. நம்ம நட்டாஷாக்கா கிட்ட அயன்மேன் வாய்ஸ்ல ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். நாங்க வந்து மருந்து தயாரிக்க போறோம், அதுக்கு குரங்கு ரத்தம் மாதிரி இந்த டனச ரத்தம் வேணும், ரத்தத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பான். அக்கா இதான் மாட்டான பம்பரக்கா மண்டியான்ட்டு நான் மட்டும் போனா பத்தாதுங்க, ஆளுங்கெல்லாம் தேவைப்படுறீங்க, கொஞ்சம் அமௌண்ட் பெருசாக கூட்டு போவாங்க. அங்க போனா அவனுக்கு சுடிச்சா மாதிரியே நாங்க வரல அப்படின்றவானுங்க. அப்போதான் அக்கா பிளான் போடுவாங்க, டன் 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 நீ தர வேண்டிய காசை டபுளா கொடுத்துருங்க, நான் எக்ஸ்ட்ரா காசு தரேன் அப்படின்ட்டு. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா நாங்க படிச்சு உள்போமா. ஜுராசிக் படம் அப்படின்னால டீரக்ஸ் கண்டிப்பா வரணும்னால டீரக்ஸா போட்டு அழிச்சிட்டோம். புதுசாக மிருகம் வேணும், என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது, பழைய ட்ரெஸ் எல்லாம் வேணாம், நம்மளே புதுசா கிரியேட் பண்ணிட்டு 2 தலை விளாசிராப்டர், அப்புறம் அது பறவையா என்ன கருவணும்னு தெரியாத ஒரு டைனோசர், அப்புறம் கடைசியில் காட்டுவானுங்க பாருங்க கேடுகட்ட கேவலமான டைனோசர். அதை பார்த்தாலே டைனோசர்னே சொல்ல முடியாது, வாந்தி வர மாதிரி இது பாக்குறதுக்கு. இந்த ஏலியன் படத்துல ஏலியன் தெரியுமா, இசனோமார்ஃப், அதையும் டீரக்ஸ் நடுவில் விட்டு கிராஸ் பிட் படா மாதிரி ஒரு மிருகம் ஜந்து ஒன்று இருந்திருக்கோம். கேட்டா அது டீரக்ஸ் இல்லைங்க, டீரக்ஸ் அப்படின்ட்டு இருப்பாடுங்க. ரோலக்ஸ் அவ பேரு டெல்லி. இப்ப என்னன்னா டைனோசர் தடுக்கிறதுக்கு ஒரு குரூப் போகுது. போற இடம் தீவு முழுக்கவே மியூட்டேடான டைனோசர் தான் இருக்குங்க. ஒரிஜினல் டைனோசர் இல்ல, புது டைனோசர். கதையை ஒழுங்கு அப்படியே போனாங்க, அங்க பிரச்சனை ஆயிடுச்சுனால பரவாயில்ல. திடீர்னு அங்க ஒரு பிரேக்கப் போட்டு தற்கூரி குடும்பம் வந்து வெக்கேஷன் வரன்ற பேர்ல அங்க வந்து மாட்டிக்கிங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஏண்டா எவனாவது வெக்கேஷனுக்கு பிக்னிக்கா வெக்கேஷனா முதுமலை காடு காந்தி மண்டபம் ஏதாவது மண்ணு சூவு அப்படின்னு போனுங்க. டைனோசர் தீவுக்கு வந்து விட்டு வழி மாறி வந்துட்டாங்கன்ட்டு கதை விட்டுருப்பாங்க. அது கேட்கவே காண்டா இருக்கும். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? உண்மையில படத்துல வெறுப்பு என்ன தெரியுமா, இந்த நட்டாசாக்கா காட்டும் நல்லா இருக்கும், இந்த குடும்பத்தை காட்டும் போல கடுப்பா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒண்ணுக்கும் சாட்சியில எல்லாம் கிரிஞ்சு. இவ பாருங்க, அப்ப 2 பொண்ணு கூட ஒரு பையன், இவன் தான் ஹெல்ப்பர் போல சொந்தக்கார பையன் பார்த்தா அவன் வந்து இவன் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு. அவன் அப்ப இருக்கும் போது பொண்ணை தடவிட்டு இருக்கான் படம் ஃபுல்லா. குடும்பமாயா அது குடும்பம், உன்னை சொரி நாய் வந்து புடுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, படம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அவங்க அந்த போட்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி தப்பிச்சு போவாங்கல்ல. அப்ப இந்த டால்பின் எல்லாம் கூட வரும்ல. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து போட்டை ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா சாஞ்சிட்டு கையில தியேட்டர் கார்னர் சீட் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வரும். இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? குடும்பம் தற்கொலைன்னு பார்த்தா நம்ம நட்டாசாக்கா கூட்டு போன டீம் அதுவே தற்கொலை கூட்டம் தான். இவங்க போறது டைனோசர் கிட்ட ரத்தம் எடுக்கிறதுக்கு ஹண்ட் பண்ற மாதிரி போறோம். எவ்வளவு பெரிய விஷயம். புலிசிங்க வேட்டையாட போறவன கையில துப்பாக்கியா ஏகப்பட சாத்துட்டு போவானுங்க. இவனுங்க இத்தனை பேர் போயிருப்பானுங்க, எவனுமே ஒருத்தங்க துப்பாக்கியே இருக்காது. துப்பாக்கி எப்படிங்க
நிஜமா துப்பாக்கியே இருக்காது, அவனே எதுவுமே இருக்காது, ஒரு கத்தி கூட இருக்காது இவனுக்கிட்ட. அதாவது மத்த மிருகத்தை கொல்லணும்னு இல்லாம செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு கூட எதுவுமே அவங்க எடுத்துட்டு வரல. டைனோசர்ஸ்லாம் பாவம் பசியோட இருக்க வந்தா என் கையை தின்னுக்க அப்படின்ற மாதிரியா? அதான் சொல்றேன், அது அதை கொலை பண்ணணும் அதை சாகடிக்கணும்னு இல்லாம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காச்சும் ஏதாவது கொண்டு போயிருக்கலாம்ல. இப்போ முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கு ஸ்கூல்ல பிக்னிக் எல்லாம் கூட்டிட்டு போனா கூட மஸ்கிட்டோ ரெப்பலண்ட், அதுக்கப்புறமா பெட்ஷீட்டு, அதுக்கப்புறமா அப்புறம் ஊன்றது குச்சி அதெல்லாமே எடுத்துட்டு போவாங்க. இவங்க அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டுக்கு போறாங்க, எதுவுமே இல்லாம போறாங்க. அந்த குட்டி பொண்ணு வேற அடிக்கடி பேக்ல இருந்து ஸ்நாக்ஸ் சாக்லேட்லாம் எடுத்து அந்த குட்டி டைனோசர் கொடுத்துட்டு வரும். இல்ல இதை விட சாதாரணமா அந்த ஹண்ட்டுக்கு போறது, நார்மலா ஹண்ட்டுக்கு போறானுங்களே துப்பாக்கில போறானுங்க. இவங்க இத்தனை பேர் இருப்பானுங்க, எந்த ஒரு கண்ணு எதுவுமே வெப்பனே இருக்காது, வெறும் அந்த டைனோசர் ரத்தம் குடிக்கிறதுக்கு மட்டும் மிஷின் இருக்கும் சாம்பலுக்கு கலெக்ட் பண்றதுக்கு. அதை மட்டும் இருப்பான் தவிர எதுவுமே இருக்காது இவங்க கிட்ட, ஒண்ணுமே இல்ல. இவங்க வந்து வெப்பன் சப்ளை பண்ண ஒரு தரப்பான், வெப்பன்னா அந்த மைக்கமன் சப்ளை பண்ண ஒரு தரப்பான். அவன் ஆரம்பத்துல டைனோசருக்கு வந்து கடிச்சு கூட்டு போயிடும் களி பண்ணி. ஓகேவா? போட்டு கவுந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவாங்க, கரை ஒதுக்கி இருப்பானுங்க. அந்த டைம் ஒரு பொண்ணு இருக்கும், அதுதான் 1 நம்பர் தற்குறி. இப்போ டைனோசர் அட்டாக் பண்ணி தான் நம்ம வந்தோம். ஓகேவா? டைனோசர் பின்னாடி தான் பத்து கிடக்கும். சூரியநாய் பத்து இருக்கு ரோட்ல போய் சூரியநாய் பத்து தெரியுமா? சூரியநாய் கூட பத்துன்னு இருக்குமோ பார்த்தா ஐயோ சூரியநாய் பயந்து ஓடுவோம் தெரியுமா? அது பேச்சு கூட பார்த்து பயப்படாது. பின்னாடியே டைனோசர் பொறுமா அப்படியே பின்னாடியே வந்து அப்படியே கவின்னு போயிருமா, பயந்து ஓடாத ஒண்ணுமே பண்ணாது. அட்டாக் பண்ண காலிட்டு போட்டு போயிடும். அண்ணன் எடுத்துக்கிட்டேன் ஏண்டா ஒரு ஃப்ரேம்ல அப்படியே டைனோசர் இருக்கு, இது கூட பார்க்க மாட்டேன். இது என்னடா இது கண்டுக்காத. இதே மாதிரி படத்துல நிறைய இடத்துல வந்து பட்ஜெட்டை குறைன்றதுக்காக டைனோசரை காட்டாம டைனோசரோட சவுண்ட் மூலம் காட்டிருக்கானுங்க. இந்த பக்கம் போவானா அந்த பக்கம் போலாம்னா ஓ ஓ சத்தம் போடும், பட் இங்க போக ஓ ஓ அப்படி சத்தம் போடும். பேச்சு சத்தம் கேக்குது, வாயை காணோம். என்ன சத்தம் மட்டும் வந்து டைனோசரே காணோம். காசு இல்லப்பா, காசு. இந்த குடும்பம் ஒரு தற்குறின்னு காட்டுறதுக்கு இன்னொரு சீன் ஒன்று இருக்கும். என்ன ஆகும்னா வந்து ஒரு இடத்துல வந்து அந்த லைவ் செக்யூமே இடம் இருக்கும், அங்கே போய் ஏதாவது பார்க்கலான்றதுக்கு இவங்க போக மாட்டானுங்க. அந்த தற்குறி ஒரு பொண்ணை அனுப்பிச்சு விடுவானுங்க. இந்த லூஸ் என்ன படம் போவோம், டீரெக்ஸ் வந்து படுத்து காட்டுவாங்க. திடீர்னு டீரெக்ஸ் இருக்காது. அங்க என்ன தேடுற, அங்க இல்ல இங்க திரும்பிட்டண்டி. தாயம் வந்து தூங்கிட்டு இருப்பான், தெய்வமே நீ தூங்கு தெய்வமே அப்படின்ட்டு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. டீரெக்ஸை பார்த்தோமா அப்படியே பயந்து ஓட்டு வச்சு ஓடணுமா இல்லாம அங்கதான் போயிட்டு நான் போட் எடுத்தே தீருவேன்ட்டு வேலை பார்த்துருக்கோம் அந்த பொண்ணு. அவ்வளவு தெரியுமா உனக்கு? டீரெக்ஸ் பாருங்க, இந்த மாதிரி காலி பண்ணலாம் பார்க்காது, வரும் எந்திரிக்கும், எந்திரிச்சிட்டு காயெல்லாம் பண்ணாது, போவோம் காலையில் எழுதும் பல் துவாக்கும் அப்படின்ற மாதிரி எந்திரிச்ச உடனே போயிட்டு தண்ணி குச்சிட்டு இருக்கோம். டைனோசர் இவன் தத்தியா இருக்குன்னு பார்த்தா டைனோசர் தத்தியா இருக்குது. கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில தான் நினைச்சேன். இதுல ஒரு சீன் வரும் பாருங்க, கண்டுபிடிச்சிடும் டீரெக்ஸ் கட்டுப்பிடிச்சிட்டு இந்த கடிக்கிறதுக்கு வரும். போட் இருக்கும், போட்டோட இந்த குட்டிக்கு ஒரு மாட்டிக்கும், பொண்ணு ஒரு மாட்டிக்கும், குட்டி பொண்ணு மாட்டிருக்கும். போட்டை போட்டு கடும் கடிக்குமா. யோசிச்சு பாருங்க, முன்ன பத்தெல்லாம் காரு டாப்பே கடிச்சு துப்பின ஒரு ஆல்ட்ரா டீரெக்ஸ். இதுனா ஒரு போட்ல ஒரு ஓட்ட கூட போட முடியல அப்படின்ட்டு தெரியுமா? இதெல்லாம் ஏத்துக்கவே முடியலடா. என்ன என்ன எழவியாது. ஆமாங்க, போட்டை வாயில வச்சுட்டு அங்கங்க கடிச்சிக்கிட்டு இருக்குமா. ஆனா அந்த போட்ல ஒரு ஓட்ட வந்துருக்காது. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் ஒரு ஓட்டை, ஒரு பல்லு ஒரு ஓட்டை வந்திருக்காது. அவ்வளவு டைனோசரே கடிச்சாலும் ஓட்ட விழுகாத போட் அந்த போட்டா. நடி கால ரத்தம் வருது, நக்கல்யா அவனுக்கு. அதே மாதிரி சில ஊர் சொல்லுவாங்க, பொண்ணுங்க வந்து நல்ல பையன்லாம் லவ் பண்ணாதுங்க, அந்த கஞ்சா குடி லவ் போடுங்க சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி வந்து கூட்டத்து பாய் ஃப்ரெண்ட் கஞ்சா குடிக்கு கேட்பானுங்க, ஏதாவது ஹெல்ப்புக்கு ஏதாவது பொருள் இருக்கான்னு கேட்டா அவங்ககிட்ட அவனு சொல்லுவான், என்கிட்ட வீடு இருக்கு. வீடுனா கஞ்சா கஞ்சா வீட்டுல கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன், அதை அடிச்சிட்டு அப்புறமா விட்டுறவா. அப்புறம் என்ன டீரெக்ஸ் போயிடுச்சு, ஐ ஜாலி வாங்கப்பா பிக்னிக் போலாம் அப்படின்ற மாதிரி அந்த குடும்பம் வந்து காடுல போயிருந்துருங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? என்னன்னா இது 2 டீமா வந்தாங்க தெரியுமா? அந்த கிரிஞ்சு குடும்பம் ஒண்ணு, அப்புறம் அந்த பிளட்டுக்கு வந்தவனுங்க பயங்கரமான ப்ரொபோசல்ஸ். அவனுங்களே எல்லாரும் காலையிடுவானுங்க, நட்டா சாக்காமோ இன்னொருத்தர் தவிர்த்து எல்லாருமே காலையிடுவானுங்க. இந்த குடும்பத்துல ஒரு இழப்பு கூட இல்லை, எவனுமே சாக மாட்டான். என்னடா இழிச்சவாய பாருங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. இந்த படத்துல யார் நிஜமான ஓனரு, எவன் காசு போட்டு கூட்டு வந்தான்ட்டு அது கூட தெரியல. ஏன்னா காசு போட்டு கூட்டு வந்தது அந்த அயன்மேன் வாய்ஸ் பேசணும், அவனை கண்டுக்கவும் மாட்டானுங்க, அவனை காப்பாற்றவும் மாட்டானுங்க. குறுக்க வந்த ஒரு குடும்பம் தான் இந்த கிறுக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த கிரிஞ்சு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஓடுவானுங்க, கஷ்டப்பட்டு தேடுவானுங்க, கடைசியில இந்த குடும்பம் தான் காப்பாத்துவானுங்க. இந்த காசு போட்டு கூட்டு வந்தவன் அநியாயமா டைனோசரை கடி சுத்து போயிருவான். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.
இத்தனையும் அவன் பேச்ச மதி கூட மாட்டாடுங்க இவனுங்க. இவங்களே பாஸ் யாரு, குடும்பம் இல்ல அவனா? கடைசியில் அவன் 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஹெலிகாப்டர் மேல வருது, ஹெலிகாப்டருக்கு தப்பிச்சு போயிடலாம் பிளான் போடுவாங்க. போடும்போது நான் ஒருத்தன் போய் இது பண்ணுவான், ஹெலிகாப்டர் தேடி பார்க்கும், ஓடி போயிடும். திரும்ப வந்து ஒருத்தன் போயிட்டு நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு தம்பி இதை வரம்பான்ட்டு ஹெலிகாப்டர் சொல்றதுக்கு முன்னாடியே பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்திருப்பான். அங்கே 3வது ஒருத்தன் இருப்பானு. தம்பி உனக்கு அதிர்ச்சி அப்படின்ட்டு ஹெலிகாப்டரே வந்து கை துப்பிக்கிட்டு இருக்கோம். அந்த 300 பரித்திவர்கள்ல அந்த கோயில்ல இருப்பான் தெரியுமா குள்ளனுங்க, அவன மாதிரி இருக்கும் டைனோசர். டைனோசர் வந்து கடிச்சு போட்டுரும். டைனோசர் வந்து பணம் மட்டும் மோலாளி, அவனை மட்டும் தான் கொண்டுறான், எவனையுமே கொண்டிருக்காது. நிஜமா டிலக்ஸ் எதுக்கு வந்துச்சு, அது ஏன் வந்துச்சு, அது வந்தனால கதைக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியாது. நான் தான் 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். இஷ்டத்துக்கு ஒரு படம் எடுத்து இஷ்ட கதை வச்சிருப்பானுங்க. உண்மையிலே அந்த கதை எதுனே தெரியலீங்க. மதுரைக்கு போனாங்க, மாட்டிட்டாங்க, ஓகே. இந்த குடும்பம் எதுக்கு வந்துச்சு, நான் ஏன் இந்த படத்துக்கு பார்த்தேன், எனக்கு கூட சரியான வெறுப்பு. படத்தை கதையெல்லாம் ஒரு கருமம் ஒண்ணுமே இல்லை. இது இன்னும் அப்புறம் ஓடும். இதுல வேற அந்த படத்தை ஃபண்டாஸ்டிக் 4 படம், அப்புறம் சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆன நேரத்துல இந்த படம் ரிலீஸ் பண்ணுவானுங்க. என்ன இறக்குங்க என்ன காமன்னா ஃபண்டாஸ்டிக் படம் நக்கிட்டு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஏமாத்துறோம். தேவையில்லாத கண்டென்ட் அவன் பலிக்கிட்டு இருக்கான். சூப்பர்மேன் ஓடிச்சு, ஆனா மேன் ஆஃப் ஸ்டீல் அளவுக்கு இல்ல. மேன் ஆஃப் ஸ்டீல் தாங்க கெத்து அடிட்டு சூப்பர்மேனே ஓடல அப்படின்னு கதைக்கிட்டு இருக்கானுங்க. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு அப்படியே போடு. ஆக மொத்தம் ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ண 3 படமும் பட்ட நாம தான். அவனாதான் பரவாயில்ல, எதிர்பார்த்த அமௌண்ட் வரலாம் அழுகிட்டு இருக்கானுங்க. இந்த படத்துல சகிருது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த படத்தை ரோஸ்ட் பார்த்துருப்போம். ஓகே, ஒரு சின்ன அர்ஜென்ட் வீடியோ சின்னதாக சொல்லியிருப்பேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த படத்தை ரோஸ்ட் பண்ணலான்றது கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒவ்வொரு படமும் ரோஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஹைப்னு ஆப்ஷன் இருக்கு புதுசா, ஓகேவா? கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஹைப்னு இருக்கும். ஸோ வந்து அப்படி தள்ளி ஹைப் ஏற்றி விடுங்க சோல்ஜர்ஸ். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய்.